வெல்கம் டு ஆஸ்தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல தலைவலி, தலபாரம், ஜலதோஷம், மூக்கடைப்புக்கு உடனடி தீர்வு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப அகண்டு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குவிச்சலாக இருக்கணும். இதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பணும், அதான் முக்கியம். அப்போ தான் நமக்கு ஹீட் குறையாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு இதை நம்ம கேஸில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு மூடி போட்டுட்டு நம்ம கொதிக்க விட ஆரம்பித்தோம்னா நமக்கு சீக்கிரமாகவே சூடு ஏறிடும். ஸோ ஒரு மூடி போட்டுட்டு நம்ம அதை கொதி வர விட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன போடுறோன்ற பொருளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா துளசி, இது வீட்டில் வளருது. ஸோ நான் துளசி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த துளசி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்றதுனால நிறைய இருக்குது. ஸோ நான் துளசி நிறைய போடலாம், பிரச்சனை இல்லை, அதனால நிறைய எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா வெத்தலை, இதுவும் வீட்டில் வளர்றதுனால கொஞ்சம் குட்டி குட்டி வெத்தலையாக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 1 அல்லது 2 போட்டாலே போதும். நான் ஒரு 3 வெத்தலை எடுத்துக்கிறேன், சின்னதாக இருக்கனால. இதையும் நம்ம அதிலே போட்டுற போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு எல்லா பொருளையும் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா. இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக வீட்டில் வளர்க்குறன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா எடுத்துக்கலாம். புதினாவில் பார்த்தீங்கன்னா நீரெல்லாம் அந்த கழிவுகள்லாம் வடித்து வெளியில் கொண்டு வர தன்மை இருக்குது. அதே மாதிரி மூக்கடைப்பு, சளி, இருமலுக்கான தீர்வும் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி சும்மா கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கலாம். மிளகு நீங்கள் 1-2 தட்டியும் போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சட்டியை. இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ தான் இந்த இலைகள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஏதாவது ஒன்று கிடச்சாலே கூட உங்களுக்கு போதும். எல்லாமே போட்டு ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது எல்லாமே கிடச்சிதுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஏதோ 1-2 கிடச்சாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகுலாம் எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஸோ மிளகு மட்டும் போட்டு கூட நீங்கள் ஆவி பிடிக்கலாம். இப்போ நான் துளசி, வெத்தலை, மிளகு, அதுலேயே புதினா எல்லாத்தையும் நான் அதுலேயே போட்டுக்கிறேன். இது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செடிகள்லாம் நம்ம வீட்டில் நம்ம தொட்டிகள்லேயே வளர்க்கலாம், சின்ன சின்ன ஜாடியில் கூட வளர்க்கலாம். அந்த மாதிரி வளர்க்க முடியுன்றதை நீங்கள் வீட்டிலே வளர்த்து நம்ம அதை உணவுகளுக்கோ இல்லை இந்த மாதிரி உபயோகப்படுத்தும் போது நம்ம ஆர்கானிக்கான முறையில் நம்ம சாப்பிடும்போது நம்மளும் ஆர்கானிக்காகவே வளருவோம். ஸோ இந்த பொருட்கள்லாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் தைலம் போட்டுக்கலாம். இந்த தைலம்னு இல்லாமல் உங்கள் வீட்டில் என்ன தைலம் இருக்குதோ அந்த தைலம் நீங்கள் கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விட்டுட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் போட்டுட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தண்ணியோட கலரெல்லாம் மாறுது பாருங்கள். இதனுடைய மருத்துவ குணங்கள், இந்த துளசி, புதினா, வெத்தலை, இந்த மிளகு, இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே அதில் நல்லா நமக்கு இறங்கிடும். ஸோ நம்ம அந்த தண்ணி நம்ம ஆவியாக பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சுவாசம் நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு உள்ளே போயிட்டு நமக்கு உடம்புக்குள்ளே உள்ள கழிவுகள்லாம் இருக்கிறனால தான் நமக்கு உடம்புல பிரச்சனைகளே முதல்ல வருது. இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கழிவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வியர்வை துவாரங்கள், முகத்துலலாம் தலையெல்லாம் பார்த்திங்கன்னா துவாரம் இருக்கும். அந்த துவாரம் வழியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ள கழிவுகள், தோலுக்கு பின்னாடி சேர்ந்திருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா சடனாகவே நமக்கு நல்ல மாற்றம் தெரியும். எனக்கு இருந்தது, நான் செஞ்சு பார்த்துட்டு அது கிளியரானனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டெஃபினட்டாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இதோட கலர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா மாறி இருக்குது. ஏன்னா அதனுடைய மருத்துவ குணம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நமக்கு நல்லா இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஏதாவது ஒரு கரண்டியோ அல்லது அந்த கரண்டியோட பின் சைடாக வச்சுட்டு நல்லா இலைகளை அப்பப்போ உள்ளே தள்ளி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் வெத்தலைலாம் எப்படி கலர் மாறி இருக்குன்னு. இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டுட்டு மூடிடலாம். இது ஒரு 2 செகண்ட் சிம்மில் இது எப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்பவும் வேது பிடிக்கிற மாதிரி நல்ல மொத்த போர்வையால் நம்மளை மூடிக்கிட்டு ஆவி வெளியில் போகாத மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் முகம் தலையெல்லாம் காமிக்கும் போது நம்மளுடைய உடம்புல உள்ள கெட்ட கழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகம் மற்றும் தலையில் உள்ள துவாரங்கள் வழியாக நமக்கு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஆவி பிடிச்சதுக்கு அப்புறமா நம்முடைய முகம் மற்றும் தலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஒரு காட்டன் டவலால் தொடச்சிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும். நம்மளுடைய தலைபாரம், மூக்கடைப்பு, சளி, ஜலதோஷம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விட்டு நீங்கி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவி பிடிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாமல் ஒரு டப்பில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுடைய கால்களை அதில் வச்சோம்னா நமக்கு வலி இருந்தாலும் நல்லா கேட்கும். அதே மாதிரி கால்கள் உள்ள கிருமிகள்லாம் கூட நமக்கு சரியாகிடும். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.